எப்படி இருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள்? இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி அன்பர்கள்லாம் இருக்கீங்கன்னா, இல்லை எனக்கு அஷ்டம சனி வந்தாச்சு, எனக்கு 7.5 நாட்டு சனி தொடங்கியாச்சு, எனக்கு ஜென்ம சனி நடக்குது, எனக்கு பாத சனி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப போய் மனசை போட்டு உலட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறத தவறு. சரியா? ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பலன் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பலனுக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அந்த பொது பலன்கள் எனக்கு உண்மையாகவே அங்கே எனக்கு லைஃப்பில் நடக்கலையே அப்படிங்கிறது இதில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் பல பேருக்கு வரும். அதே பேர் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கெடு பலன்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லியும் ஒரு குழப்பம் வரும். இதனால தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா, 2019 நம்ம இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அப்போலேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பொது பலன்களோட அளவை ஒரு 20% மேக்ஸிமம் போனால் 25% வச்சுக்கணுமே ஒழிஞ்சு, ஒருவேளை இந்த சுய ஜாதகத்தில் உங்களுக்கு ரொம்ப கெடு பலன்கள் சொல்லியிருந்தாங்க, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தது, பட் கோல்சார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் எது பலிக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதனோட அடிப்படையில் இருக்கிறது தான் வேலை செய்யும்.